அன்னைக்கு நைட்டு சரியான மழை, பயங்கரமான தூக்கம் வேற. தூங்கி லேட்டா தான் எந்திரிச்சேன். நம்ம புதுசா வாங்குன ஒயிட் ட்ராகன் ஹூடி, ஜாக்கெட் போட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். நேத்து நம்ம ஊர்ல மழை பெஞ்சனால இன்னைக்கு பயங்கரமா குளிருச்சு. கைஸ் டெய்லி ஒரே ஒயிட் ஹூடி போடுறேன்னு சொல்லி யாரும் சந்தேகப்பட வேணாம். நம்ம கிட்ட மொத்தமா 3 ஒயிட் ஹூடி இருக்கு. அதை தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். மெட்ரோல ஏறின உடனே என்னோட ஃப்ரெண்டு என் கையில ஒரு பார்சலா கொடுத்தான். என்னடான்னு கேட்டா பரோட்டாவும் சிக்கன் கறிங்கிறான். எதுக்குடான்னு கேட்டா பக்ரீத் வருதுல அதுக்காக தான் அப்படிங்கிறான். பார்சலை பத்திரமா பேக்ல லீக்காதாமே வச்சுட்டு கிளாஸ்க்கு பஸ்ல போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு ரெமோட் அடிச்சு கிளக்ஷிப். ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் பஸ்ல சும்மா பேசிட்டே வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி 2 நாள் கிளாஸ்க்கு வரவே இல்லை. ஏன் 2 நாள் வரல அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சி மெடிசன் ஃபைனல் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால கிளாஸ்க்கு வரல. ஆன்கோலேசிங் ஸ்பான்டிலைட்டிஸ் நமக்கு டாபிக். கிளாஸ் முடிஞ்சு தண்ணி பிடிக்கணும்னு போனேன் கைஸ். அப்போ இந்த கேக்டஸை பார்த்தேன். இதில் தண்ணி ஊற்றலாமா வேணாம்னு சொல்லி சந்தேகமா இருந்துச்சு. நம்ம தண்ணி ஊற்றி பிரச்சனை இருப்போம்னு சொல்லி தண்ணி எதுவும் ஊற்றல. இப்போ நம்ம பஸ் ஏறி மெட்ரோ பிடிச்சி என்னோட மெயின் கேம்பஸ்க்கு போகணும். அங்கே தான் நான் போய் ஸ்னோபா வாங்கணும். ஸ்னோபா அப்படின்னா நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட். அப்போ தான் கைஸ் நம்ம வந்து விசா அப்ளை பண்ண முடியும். நம்ம ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா நடுவில் ரோடு 2 சைடுமே ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்கும். நம்ம டிராஃபிக் பஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் பஸ்ல இருந்தவங்க எல்லாமே இறங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்ம காலேஜ் வந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். அங்கே சம்சா வித்துட்டு இருந்தாங்க. 2 சம்சா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்தியன் ஹோட்டல் போயாச்சு. நம்ம ஃப்ரெண்டு பக்ரீதை முன்னிட்டு 2 சிக்கன் பெரிய பெரிய மந்தி வாங்கி கொடுத்தான். நான் வந்துட்டு அப்பயே சொல்லிட்டேன், இப்போ நீ பக்ரீதுக்கு என்னெல்லாம் பண்றியோ டபுள் மடங்கு அப்படியே தீபாவளிக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு வழியில் ஸ்ட்ராபெரி வித்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 லாரிக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த பரோட்டாவை ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஜார்ஜ் இண்டிபெண்டன்ஸ்ல நமக்கு லீவு. அப்படியே பால்கனிலேயே கார்டியோ பண்ணிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்ப்பாங்க கைஸ். பை.